வணங்குவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, வார்த்தை எவ்வளவு எவ்வளவு ஆறுதலான, எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதப்பா. இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எங்கள் தேவன், எங்கள் மீட்பர், எங்களை படைத்தவர், எங்களை தமக்கு சொந்தமாக்கினவர். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் அப்பா நாங்கள் விதமாக கூடி வருவதற்கு நீர் கிருபை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமமே உயர்த்தப்படட்டும், மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். அப்பா, நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுவதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறீரப்பா. அப்படியே கர்த்தாவே, நாங்களும் கூட ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த துணையோடு கர்த்தாவே உடைய நாமத்தை உண்மையோடு ஆவியோடு நாங்கள் உண்மை ஆராதித்து உண்மை போற்றி உண்மை கொண்டாடத்தக்க கிருபை தாரும். தடைகள் எல்லாம் அகன்று போகட்டும். தேவனே, எந்த விதமான இடர்கள் இருந்தாலும் நீங்கி போகட்டும். எங்களுடைய சிந்தை எல்லாம், எங்களுடைய உள்ளம் எல்லாம், எங்களுடைய இயக்கம் வாஞ்சி எல்லாம் எங்கள் இயேசு மீதே இருக்கத்தக்க உங்களிடத்தில் ஜெபிக்கின்றோம். உன் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் யாவருக்கும் ஒரு மனப்பாட்டை தாரும். ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே விருப்பத்தை தந்து ஒவ்வொருவரையும் காத்து நடக்கும் தேவனே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். சகோதரி ஜெயா நம்மை இந்த நேரத்திலும் கூட துதி ஸ்தோத்திர வேலையில நம்மை நடத்துவார்கள். குட் மார்னிங் சர்ச். ஸ்தோத்திரம். வாருங்கள், இந்த வேலையில இந்த பாடலை நாம் சந்தோஷமாக பாடுவோம். இணையில்லாத நம்மளுடைய தேவன் இந்த வேலையில அவருடைய நாமங்களை கொண்டு நம்ம இந்த வேலையில இந்த பாடலை பாடுவோம். இந்த இடத்துல கைகளை தட்டி இந்த பழைய பாடலை சந்தோஷமாக கைகளை தட்டி பாடுவோம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின். கைகளை தட்டி இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கணிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கணிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், பரிமள தைலமே வாசனை பேசிடும் நாமம், பரிமள தைலம் இயேசுவின் நாமம், வாசனை பேசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம் அல்லேலூயா. இந்த இணையில்லாத நாமம் கொண்டவர் இந்த வேலையில ஒரு நிமிடம் இருந்த இடத்துல நம்ம அவரை துதிப்போமா? அவருடைய நாமம் மேலான நாமம், பயத்தை போக்குறதா நாமம். அல்லேலூயா, சோத்திரிக்கிற ஒரு நிமிடம் இருந்த இடத்துல நம்ம சேர்ச்ல இல்ல, நிக்கல, இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம இந்த மத்தியில நம்ம பக்கத்துல அந்த இனிதான நாமம் கொண்ட தேவன் நம்ம மத்தியில இருக்காரு. இந்த வேலையில அவரை துதிப்போமா? அவரை நோக்கி அவருடைய நாமங்களை சொல்லி அவரை கூப்பிடுவோம். அல்லேலூயா, சோஸ்தரிக்கிறோம். கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, துதிக்கிறோம். பெரியவர், மகிமையின் தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன், உண்மையுள்ள தேவன், இணையில்லாத நாமம் கொண்ட தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். 1000 நாவுகள் போதாது, உம்மை சோஸ்தரிக்கிறோம். கிருபையின் தேவன், முழு மனதோடு இந்த வேலையில நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, நீதியின் தேவனே, வல்லமையின் தேவனே, எல்ஷடாவா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்க கூட இப்பொழுது இந்த நிமிடம் நிற்கிறவரே, எங்க பக்கத்துல இருக்கிறவரே, அருகாமையில இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மேலான நாமம் கொண்ட தேவன், இந்த பெரிய தேவன் நம்ம மேல எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு மேலானதா இருக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கு. அவர் இந்த வேலை கைகளை தட்டி இந்த வேலையில இந்த பாடலை பாடுவோமா? கிருபை மேலானது.
கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. அல்லேலூயா. வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது. அல்லேலூயா. வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது. கிருபை கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. போக்கிலும் வரத்திலும், போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. அல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றோம்? அல்லேலூயா. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கால்கள் இடரும் பொழுது கூட அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனா அது பெரிய ஆபத்துல முடியும்னு ஆண்டவருக்கு தெரியுது. அவர் நம்மளை எவ்வளவு கிருபையாய் தாங்குற தேவன், அதை நம்ம யோசிக்க கூட மாட்டோம். இப்படி தடுக்கிட்டு போயிட்டோம்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம். ஆனா தேவன் நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்மளை பாதுகாத்து வருகிறாரு. அந்த தேவன் எப்பொழுதுமே நம்ம கூட வாசம் பண்ணுகிற தேவன், அவர் விருப்பப்படுகிற தேவன். மனிதர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அந்த தேவாதி தேவனை இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவரை கனம் பண்ணுவோமா? இந்த பாடலை பாடும் பொழுது கூட. அல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் அல்லேலூயா வாசம் செய்பவர். அல்லேலூயா. நடுவினில் வசித்திட வார்த்தைக்காக இல்ல, இந்த வேலையில உங்க மத்தியில உங்கள் நடுவுல அவர் நிக்கிறாரு. அல்லேலூயா. உங்க சோஸ்தரிக்கு உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி ஐயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். அல்லேலூயா. எங்கள் நடுவினில் வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும்
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருமாக சற்று நேரம் நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரை ஒருமனப்பட்டு நம்ம துதிப்போம். ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றி உம்மை உயர்த்துகிறோம் தேவனே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா. நீரே ராஜா, தேவன், கர்த்தர், ஆண்டவர், நீரே மீட்பர் அப்பா, நீரே மெய்ப்பர், நீரே எல்லாவற்றுக்கும் உயர்ந்த தேவன், உன்னத தேவன். அல்லேலூயா. நீர் ஒருவரே தேவனாக இருக்கிறீர், நீர் ஒருவரே ராஜா. பூமி அனைத்துக்கும் நீர் ஒருவரே ராஜாவாக இருக்கிறீர் அப்பா. சர்வமும் உங்களுடைய கரத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நித்திய 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 காலமாக தேவனே எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனாகவும், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவராகவும், எங்களை காத்துக் கொள்கிற தேவனாகவும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விசேஷித்த விதத்துல எங்களுக்கு நீ தந்திருக்கும் ரட்சணிய பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய திவ்ய ரட்சிப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக எங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேவனே நீர் நடத்தி உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனே நீர் ஒவ்வொரு போதும் அப்பா எல்லா காரியங்களையும் நீர் செய்து முடிப்பவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆல்பா, நீர் ஒமேகா தேவனே, ஆரம்பிக்கிறவர், முடிக்கிறவர், எல்லாவற்றையும் துவங்குகிறவர், எங்களுடைய விசுவாசத்தை துவங்கி வைத்தவர், நீர் முடிப்பவராக இருக்கிறீர் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற அப்பா இந்த நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை முன்னிட்டு நாங்கள் தேவனே இந்த ஜீவிய ஓட்டத்தை பொறுமையோடு உமக்காக ஓடுவதற்கு நீர் கிருபை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏராளமான கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பொழிவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தகுதி இல்லை, நீதி இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்பா. ஆனால் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் தந்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்கள், எல்லா பாக்கியங்கள், எல்லா ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. ஆண்டவரே, நாங்கள் தேவனே உங்களுடைய அளவு கடங்காத, எண்ண கடங்காத அந்த கிருபைக்கு சொந்தக்காரராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருப்போம் என்றால் இது உங்களுடைய தூய கிருபை தானே தேவனே. நீர் எங்களை காத்து நடத்துகிற தேவன். எங்களை ஒவ்வொரு பொதும் அப்பா புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அடைகளிலே கொண்டு போய் விடுகிற நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய தோளின் மீது எங்களை சுமந்து கொண்டு எங்களை ஒவ்வொரு பொதும் காத்து நடத்துகிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட நீர் எங்களுக்கு மாறாதவராக, போதுமானவராக இருந்து காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தேவனே. உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரித்து தோத்தரித்து 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 போற்றி பணிந்து உயர்த்தி வாழ்த்தி வணங்குகிறோம். அல்லேலூயா. நீரே எங்கள் ஜீவியம் முழுவதற்கும் ராஜா, கர்த்தர். எங்கள் சபைக்கு நீரே கர்த்தர், எங்கள் தேசத்துக்கு நீரே கர்த்தர், எல்லா சபைகளுக்கும் நீரே கர்த்தர், நீரே தேவன், நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்று உங்களுடைய நாமத்தை வாழ்த்தி வணங்கி ஆராதித்து கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமமே உன்னத நாமம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமமே நித்திய நாமம் என்று நாங்கள் போற்றி புகழுகிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை வாய்ந்த ஜீவிக்கின்ற தேவாதி தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை புகழுகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா. உண்மையை நேசிக்கிறோம் அப்பா. இந்த காலையிலும் கர்த்தாவே நாங்களுமே ஆராதிக்கையில் உண்மையை நேசிக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களுக்கு பிரியமான தேவன் அப்பா. நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம் தேவனே. உம்மிடத்தில் மாத்திரமே நாங்கள் முழு இறுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. நன்றி தேவனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் 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 தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இப்போதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன், கிறிஸ்துவுக்குள் இப்போதும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தேவனே. ஸ்தோத்தரிக்கிறோம்.
சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய பாதங்களில் தரித்திருக்கும் போது கூட நாம் ஜெபிப்போம். ஒரு சிலர் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நாம் எல்லாருமாக ஒருவனப்பட்டு ஆண்டவருடைய பாதங்களில் நம்ம தரித்திருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே பிதாவே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் கிருபையின் தேவனாக இருக்கிறீர். நீர் மகத்துவ தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதுக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் 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 அப்பா. அப்பா, உமக்கு எவ்வளவு நாங்கள் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது கர்த்தாவே. நீர் எவ்வளவோ நன்மை செய்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி 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 அப்பா. நீர் விடுதலையின் நாயகனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி 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 அப்பா. அப்பா, இந்த நேரத்திலே பிதாவே, இந்த கோவிட் நோய்க்காக நாங்க வருகிறோம் அப்பா. அப்பா, இந்த கோவிட் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பூர்ண விடுதலை தர வேண்டும் அப்பா. உம்மால் முடியும் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் அப்பா. அப்பா, இந்த சீக்குனால கர்த்தாவே எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக வருகிறோம் அப்பா. அப்பா, நீர் அவர்களுக்கு பூர்ண விடுதலை தாரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஒன்றி நம்பி வருகிறோம் அப்பா. நீர் செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் வழி நடத்தும் அப்பா. இன்னும் இந்த கோவிட் சீக்கு பரவாத படிக்கு கர்த்தாவே நீர் காத்து கொள்ளும் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. விடுதலை தாரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் தந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நீர் முற்றிலுமாக இந்த சீக்கு இந்த உலகத்தை விட்டு அழியும்படி கர்த்தாவே நீர் நடத்தும் கர்த்தாவே. நன்றி 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 கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலே பிதாவே, இன்னும் கர்த்தாவே நான் அப்புறம் நடக்க போக இருக்கும் அந்த எல்சிசி மீட்டிங் மண்டேல் வைக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் வழி நடத்தும். நீர் எங்களுடன் பேசும் கர்த்தாவே. நாங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டாலும் கர்த்தாவே அது உண்மையை சார்ந்திருக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் பிதாவே நீர் எங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு தலைவர்களையும் உன் மண்டையில் வைக்கிறேன். பாஸ்தரையும் உன் மண்டையில் வைக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த விதத்திலும் பிதாவே சோர்ந்து போகாத படிக்கு பிதாவே நீர் எழுப்பதில் நாவே தாரும் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் உடைத்து போடும் அப்பா. ஆண்டவரே, ஒத்துமையின் ஆவியை நீர் தர வேண்டும் அப்பா. உம்முடைய அன்பை நீர் ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் பாஸ்தர்கள் மேலும் நீர் ஊற்றும் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு நல்ல துணையாகவும் கோட்டையாகவும் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது நாங்கள் என்னென்ன திட்டம் போட்டாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் பிதாவே எங்களை வழி நடத்த வேண்டும் அப்பா. நாங்கள் அல்ல கர்த்தாவே, நல்ல சிந்தையை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் கர்த்தாவே. திருப்பி ஆலயம் திறக்கும்படி அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை எப்படி நாங்கள் நல்ல முறையாக செய்து முடிக்க வேண்டும் என்று பிதாவே நீர் நடத்தும் பிதாவே. உம்முடைய சித்தப்படி நீர் நடத்தும் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நீர் எழுப்புதலின் ஆவியை நீர் ஊற்ற வேண்டும் அப்பா. நன்றி 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 கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We thank you, Lord. We thank you so much, Lord Father God, that we come to worship you with gladness, Lord, and with joyful songs, Lord Father. Lord Father, as we enter your gates with thanksgiving, Lord, continue to fill our hearts with gratitude, Lord Father God, and honor you with all the times in our lives, Lord Father. We thank you for our church TMC Shalom, Lord. We thank you for our pastors, Lord, Pastor Vincent Jeraj and Pastor Vincent Raya, Lord. We thank you for the leaders, Lord Father, and the members, Lord. God, we continue to pray that you will sustain us to grow closer to you, to seek you more each day, Lord Father God, and to read your word, Lord Father, and worship you. God, Father, make us to remember your goodness each day and each moment in our lives, Lord Father God. Lord Father, we glorify you and your name, Lord, and we thank you, Lord Father God, for every good things, Lord Father God, that you have provided us thus far for this year, Lord Father Jesus. We thank you for the 10 months that your presence was before us, Lord Father.
leading us, guiding us, and providing us, Lord Father God, and remembering us always, Lord Father. We thank you, we thank you, we thank you so much, Lord Father, Lord. God, we continue to pray for our church, Lord. We pray for our leaders, especially, Lord Father God. We pray, Lord Father God, that you continue to shape them with your wisdom, Lord, compassion, kindness, and selfless love, Lord, to serve, Lord. We pray that you bless them with their needs, Lord Father God. Lord Father, bless their ministries to be expanded, Lord Father God. We pray, Lord, that they will be encouraged when they feel worn out, Lord, and they will renew their strength, Lord Father. Bless their families, Lord, strengthen their ministries, Lord, and broaden, Lord Father God, the areas of their ministries, Lord Jesus. We pray, Lord, that you will teach our leaders each day, Lord Father God, to do new things for you, Lord Father God, and to remember your goodness and follow your ways, Lord Jesus. God, we also continue to pray, Lord Father God, for the ministries of the church, Lord Father God. We pray for worship services, Friday prayers, Lord, Bible study, Lord Jesus, the Sunday school ministry, Lord, the youth ministry, women ministry, and the senior fellowship and cell group ministries. God, we also thank you for the social concern ministries, Lord, and all the other ministries, Lord. God, that through these, Lord, we will continue to win souls for you, Lord Father God. God, we pray, Lord Father, that every ministry will be blessed by your name only, Lord Father God. We also continue to pray for the renewal of our members, Lord, that each day, Lord Father God, we find new words to praise you. We find new words to read, Lord Father God. And in your word that has life, Lord Father, make us, Lord Father God, to remember, Lord Father, these words, Lord Father Jesus. We pray that families, Lord Father, will be renewed, Lord Father. Make us to put our hope and trust in you alone, Lord Father, and not in the world or in the riches of the world, Lord. God, we also pray the renewal of mind, Lord Father, that we will continue to serve you in everything together as a family, as an individual, Lord. We pray for our younger generation too, Lord, that they will seek you earnestly each day, Lord Father God, and hold on to your promises, Lord Father. We give you praise, Lord Father, and we thank you. We ask all this in the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. அல்லேலூயா. ஜீவன் தேவனே, பிதா ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு கொடான கோடி சோஸ்திரங்கள் ஆண்டவரே. பிதாவே, உமக்குன்னு கூடி வர செய்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, சபையில் அனைவரையும் பாதுகாத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, எங்கள் பில்டிங் ப்ராஜெக்டாக வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதாவே, அதுக்கான பணத்தை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிற எல்லா பிளான்ஸ் ஆண்டவரே, மஜ்லிஸ் ஆண்டவரே, எல்லாத்தையும் அது எப்ரூவ் பண்ண ஆண்டவரே, உமது கரம் ஆண்டவரே, இதில் இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவை, தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆண்டவரே எங்களால் செய்து முடிக்க முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே. கரம் ஆண்டவரே இருந்த ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்ட்ல வழிநடத்த போவதற்காக நன்றி. அந்த குழுவோட அனைவருக்கும் ஆண்டவரே, நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் ஆண்டவர் தந்து ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்ட் ஆண்டவரே செய்து முடிக்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுங்க ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. இதாவே எல்லாவற்றையும் நசீராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையும் மகிமையும் நாமத்தினால கேட்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில கர்த்தாவே, நீர் தேவனே, எப்பொழுதுமே ஆண்டவரே அசைவாடுகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீரே சுகம் தருகிற தேவனப்பா. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நாங்கள் பூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா. ஆவி ஆன்மா சரீரம் கர்த்தருக்குள்ளாக காத்துக் கொள்ளப்பட நீர் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியில கூட சுகவீனமாய் இருக்கிற யாவருக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீர். ஆண்டவரே, சகோதரி திலகாவுக்காக செபிக்கிறோம். நீர் கர்த்தாவை காத்துக் கொள்ளும் அப்பா. பலவீனத்தில் அப்பா உம்முடைய பலன் பூரணப்படட்டும் தேவனே, உம்முடைய வல்லமை வழங்கட்டும் தேவனே. சுகம் தருவீர் தேவனே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையப்பா. நீர் செய்ய நல்லவர் வல்லவராக இருக்கிறீர். அப்படியே கர்த்தாவே, சகோதரர் தர்மநிதிக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் தந்து வரும் சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, நீர் கர்த்தாவே முழுமையான பூரணமான சுகத்தை தந்து காத்து நடத்தும்படியாக உம்மிடத்துல தாழ்ந்து செபிக்கிறோம். சகோதரி ரெஜினாவுக்காகவும் செபிக்கிறோம். அவர்களோடு கூட இருப்பீரப்பா. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நடத்துவீர் தேவனே. இத்தனை காலங்களாகப்பா அந்த வியாதியின் படுக்கையில
இருக்கும்போது கூட நீர் கர்த்தாவே எழுந்து நடக்கும்படியான கிருபை நீர் கொடுப்பீரப்பா. நீர் கொடுப்பீர். நீர் கர்த்தாவே செய்கிற தேவன். எங்கள் கண்கள் உண்மையிலே இருக்கிறதப்பா. நீர் ஒருவர் தான் சுகப்படுத்த முடியும் தேவனே. நீர் தொடர்ந்து நடத்துவீர், காத்துக் கொள்வீர். மற்றும் பாதிப்புகள் எல்லாம் அப்பா தீர்ந்து போக நீர் கிருபை கொடுக்கும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே எங்கள் மத்தியில சுகவீனத்துல பலவீனத்துல இருக்கிற யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் தேவனை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, அலெக்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். மீனாவுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சகோதரியும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே துணையா இருந்து அப்பா இந்த கோவிட் வியாதி எந்த விதமான பாதிப்பு அப்பா சகோதரிக்கு கொண்டு வராதவரைக்கும் நீர் காத்துக் கொள்வீர் தேவனே. உங்களுடைய துணையும் பிரசனமும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்ற இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நன்றி தேவனே. நீர் காத்ததுக்காக உமக்கு நன்றி. சுகம் தருகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. வேலையிலும் கூட தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே பாஸ்டர் ஜேக்கப் டேவிட்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டரை நீர் ஆசீர்வதியும். அவருடைய அப்பா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் தீர்ந்து போகட்டும். விசேஷமாக கர்த்தாவே இருதயத்தில் இருக்கிற பலவீனம் பாதிப்பு எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, நீர் சுகம் தருவீரப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்திலும் அப்பா உடைய வல்லமை விளங்கட்டும் தேவனை, வெளிப்படட்டும் அப்பா. நீர் அவரை காத்துக்கொள்ளும் தேவனே. நீர் அவரை நடத்தும் அப்பா. எந்த விதத்திலாவது இந்த வியாதி மேற்கொள்ளாதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீர் தேவனே. பூர்ணமான சுகத்தை இயேசுவின் நாமத்தில் தந்து நீர் ஆசீர்வதிப்பீர். அப்படியே கர்த்தாவே பாஸ்டர் டேவிட் தர்மக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்திலும் அப்பா உங்களுடைய மகிமை விளங்கட்டும் தேவனே. நீர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன், ஒரு வார்த்தையால் சுகப்படுத்துகிற தேவன் அப்பா. அப்படியே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அவர்களும் கூட சுகம் பெற்று அவரை தொடர்ந்து உமக்காக பணிபுரிய நீர் கிருபை கொடுக்கும்படியாக இடத்துல ஜெபிக்கின்றோம். நீரை தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும் தேவனே. நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்துல எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம் சத்தியத்துக்காக நன்றி. பாஸ்டர் வின்சென்ட் ராயரை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற உங்களுடைய வார்த்தைக்காக செய்திக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் சம்பாஷிப்பீர், பேசுவீர் தேவனே. நீர் நடத்துவீர். உன் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என்ன மைக்கு கூட ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்டல் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த வேலையிலும் கூட வேத பாகம் வாசிக்கப்படும்படியாக நம்ம கேட்போம். வேத பாகம் நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கப்படும். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ல இருந்து 20ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கப்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாடம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 20 முடிய. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தோபியா எனும் ஊழியக்காரனும் அரபியனான கேசியமும் இதை கேட்டபோது, எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக களங்கம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஆமென். Today's scripture reading is taken from Nehemiah chapter 2 verses 17 to 20. Nehemiah chapter 2 verses 17 to 20. Then I said to them, you see the trouble we are in.
Jerusalem lies in ruins, and its gates have been burnt with fire. Come, let us rebuild the wall of Jerusalem, and we will no longer be in disgrace. I also told them about the gracious hand of my God on me, and what the king has said to me. They replied, let us start rebuilding. So they began this good work. But when Sanballat the Horonite, Tobiah the Ammonite official, and Geshem the Arab heard about it, they mocked and ridiculed us. What is this you are doing? They asked. Are you rebelling against the king? I answered them by saying, the God of heaven will give us success. We, his servants, will start rebuilding. But as for you, you have no share in Jerusalem or any claim or historic right to it. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கின்றோம். பாஸ்டர் வின்சென்ட் ராய் நம்ம மத்தியில் இருப்பது மிக சந்தோஷமான ஒரு காரியம். அவர்கள் தொடர்ந்து இந்த வெளியிலே கர்த்தருடைய வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். Thank you, Pastor. இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாருங்கள், ஜெப நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரே பேசத்தக்க நாம் இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய சமூகம் எங்களோட உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். உம்முடைய நாமத்திலே கூடி வர மக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நீர் சுவாமி. ஆகியால் இந்த நாளில் எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை நீர் அகற்றி போட்டு ஆண்டவரே சுதந்திரவாளிகளாக உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வர எங்களுக்கு கிருபை தாரும். Lord, break all barriers, Lord, break all bondages, Lord, and let us come, Lord, as free people before you, Lord, having your liberty within us, Lord. We just surrender, Lord, ourselves to you, and we pray that you will reign over every situation that is within us, Lord. Today's sermon, Lord, is a sermon that comes from you, Lord. Therefore, you speak, Lord. You make known, Lord, your purpose and your intention to your people. ஆண்டவரே, இந்த நாளில் வரக்கூடிய இருக்கிற பிரசங்கம் அது உம்முடைய பிரசங்கம் ஐயா. நீர் பேசும் ஐயா. உம்முடைய நோக்கமும் உம்முடைய திட்டமும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே வாரும், நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த ஒரு தலைப்போட பேச விருப்பப்பட இருக்கிறேன். மீண்டும் கட்டுவதற்கு ஆயத்தமா, மீண்டும் கட்டுவதற்கு ஆயத்தமா, அந்த ஒரு தலைப்போட உங்க மத்தியிலே பேச விருப்பப்பட இருக்கிறேன். readiness to rebuild, readiness to rebuild. When we read verse 20, there it says, therefore we, his servant, will start rebuilding, or some version says we, his servant will arise and build, So today I would like to share with each one of you concerning the readiness to build the wall. இன்றைய உங்கள் மத்தியிலே இவ்விதமாக மீண்டும் கட்டுவதற்குரிய இருக்கிற ஆயத்தங்களை குறித்து நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? Are we people who are serious with our surrounding? When Nehemiah was in Jerusalem, everything around Jerusalem is in a bad situation. எரேமியா இவ்விதமாக அவன் எருசலேமுக்கு போகும்போது அதை சுற்றி பார்க்கும்போது, கண்ணோட்டம் விட்டு பார்க்கும்போது எல்லாம் அலங்கலமாக இருந்தது என்று சொல்லப்பட இருக்குது. அப்ப அங்க முதல் காரியம் கேட்கப்படுது, சீரியஸ் வித் அவர் சரௌண்டிங். நம்முடைய சுற்ற சூழ்நிலையில நம்ம ரொம்ப சீரியஸான மக்களாக இருக்கிறோமா? இப்படிலாம் பார்த்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்? நெஹெமியாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸா இருந்தார். இதெல்லாம் நடந்ததே, இப்படிலாம் நடந்ததே. அப்ப அது ரொம்ப கவனம் எடுத்து இதுக்கு சில முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானித்தவராக இருக்கிறார். இரண்டாவது, are we people who are forthcoming after realizing the condition we are in? நாம் இருக்கிற நிலைமையை நாம் அறிந்து இவ்விதமாக முன் வரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? முன் வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். முன் வந்தவனாக இருந்தான். அவன்
பிறகு நம்ம பார்ப்போம் என்னென்ன செஞ்சான்னு. ஆனா ரெண்டாவதாக நாம் பார்க்கிறது முன் வருவது. இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிறாங்க, ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டு எதிர்பார்க்கிறது முன் வரக்கூடியவர்கள். God is looking for people who will be forthcoming when they realize the condition that we are in, meaning we are not laid back. We are not laid back in seeing the situation around and saying, what can I do? What can I do? இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் பின்னோக்கி பிறகு அவங்க சொல்றாங்க, என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும், சூழ்நிலைக்கு இப்படித்தான் இருக்கும், என்னால என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் ஒன்று செய்யாதபடியே இருப்பார்கள். Not bothered because we are okay and everything around us is well. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும், நம்முடைய வாழ்க்கை இருக்கும், எல்லாமே சரியா இருக்குது, நமக்குள்ள எந்த குறை இல்ல, அதனால இந்த தலைவலி ஏன் நமக்கு, இந்த தலைவலி ஏன் நமக்கு அப்படின்னு அவர்கள் சட்ட பண்ணாம வாழ்ந்துருவார்கள். மூணாவது என்னன்னா, unable to perceive the danger that eventually will destroy us. இன்னைக்கு நமக்கு தூர நோக்கமே இல்லைங்க. நமக்கு வர இருக்கிற ஆபத்து அது ஒரு நாள் நம்மை சந்திக்கும், அந்த ஒரு எண்ணம் இல்லை. சரிங்களா? நீங்க புண்ண அது கவனிக்காம இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்னதாக தான் இருக்கும், ஆனா கவனிக்காம போறதுனால அது அப்படியே பருவங்க. அப்ப அங்க நான் போட்டிருக்கேன், don't wait for tragedy to lurk or come at your doorstep. இன்னைக்கு அது உங்க பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அந்த ஆபத்து உங்களே இன்னும் சந்திக்காம இருக்கலாம், ஆனா இது அப்படியே இருக்கும் என்று உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த பிரச்சனை உங்களை சந்திக்காம போகும் என்று எப்படி நீங்க நிச்சயித்துக் கொள்ள முடியும்? அப்ப தேவ ஜனமே காத்திருக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை தாக்குறதுக்கும் நீங்க காத்திருக்காதீங்க. உங்க வாசப்படி இருக்கும் வர்றதுக்கும் நீங்க காத்திருக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, are we people who are willing to be committed and dedicated no matter what it may cost us? நேமியாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஜெபித்து பிறகு ராஜா போய் பார்க்கிறான். ராஜாவை பார்க்கும்போது ராஜாவை பார்க்கல, ஆனா ராஜாவுக்கு முன்பாக ஒரு வருத்த நிலையிலே அவன் இருந்தவன். அவன் பானபத்திரக்காரன். அப்படி அவன் ராஜா முன்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் சாப்பிட்டு தான் ராஜா சாப்பிடுவார், அவன் குடிச்சாதான் ராஜா குடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பதவியில இருக்கிறவன் அவன் எப்போதும் கலகலப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அன்னைக்கு அவன் ராஜா முன்பாக அவன் வருத்தத்தோட இருந்தவனாக இருந்தான். அவனுடைய முகத்துல எந்த ஒரு புன்னகை இல்லை. அப்படி இருக்கும்போது அது ஆபத்தான ஒரு நிலை, அவன் உயிருக்கே ஆபத்து. ஆனா அது அப்படி இருந்தும் அவன் அந்த நிலையிலே காணப்பட்டவனாக இருந்தான். ஏன் திரும்பாங்க, என்ன நடந்தாலும் எருசலேம் காரியம் விசாரிக்கப்பட வேண்டும். அப்ப அதுக்கு ஒப்பு கொடுத்தவனாக அவன் காணப்பட்டான். தன்னையே தத்தம் செய்தவனாக அவன் காணப்பட்டான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன விலை வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் ஒப்பு கொடுத்து தத்தம் செய்தவனாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டவனாக இருந்தான். God is the same yesterday, today and forever. நமக்கு எல்லாரும் தெரியும், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்னென்றும் மாறாதவராக இருக்கிறார். When Nehemiah was in Jerusalem, everything around Jerusalem, as he did in Nehemiah's days, the Lord might yet extend his mercy to rebuild those walls that are and has crumbled in our days. நேமியாவுடைய காலகட்டத்துல ஆண்டவர் எப்படி அந்த மதுகளை மீண்டும் சரிப்படுத்தினாரோ, அதே மாதிரி நம்முடைய காலத்துல விழுந்திருக்கிற ஒவ்வொரு மதுகளையும் ஆண்டவர் மீண்டும் சரிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். If you and I would want to examine this, then experience this, then we need to do what Nehemiah did. இப்படிப்பட்ட
காரியங்கள் நாமும் அனுபவிக்கணும் என்றால், அப்ப நெகேமியா செய்ததை நாமும் செய்யறவர்களாக இருக்க வேண்டும். நெகேமியா என்ன செஞ்சாங்க? 3 காரியம் நம்ம பார்க்கிறோம். நெகேமியா எருசலேமை குறித்து, எருசலேமுடைய மதில்களை குறித்து அவன் கேள்விப்படும் போது அவனுடைய சகோதரத்திலிருந்து அவன் உடனே அவன் மனம் திரும்பினவனாக இருந்தான். அவன் தன்னுடைய வீட்டுக்கும், தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கும், தன்னுடைய ஜனங்களுக்கும் அவன் ரிப்பென்ட் மனம் திரும்ப நிலையில அவன் காணப்பட்டவனாக இருக்கிறான். தேவஜனமே, இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்ல விருப்பப்பட இருக்கிறேன். எழுப்புதல் வரணும்னா மனம் திரும்புதல் வரணும். If you want to see revival coming in our midst, then as a church we must start repenting before God. We have sinned against God. We have discarded the things of God. We have been laid back and not bothered about the seriousness God wants us to be in. நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார் தெரியுமாங்க. அப்ப பாவம் நிறைந்து ஒரு நிலையில சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய காரியத்தை நாம் ஒரு சட்டப்படாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்ப மனம் திரும்பணுங்க. நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். சரிங்களா? எரேமியா தன்னுடைய பாவத்துக்கு மட்டும் அவன் ஜெபிக்கல. அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டாருக்கும் அவனுடைய தேசத்துக்கு இருக்கிற பாவங்களுக்காகவும் அவன் ஜெபித்தவனாக இருந்தான். So repenting, praying, and thirdly testifying unto God's glory. இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதியில நம்ம பார்க்கிறோம் எப்படி எரேமியா அவன் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவன் சொல்ற சாட்சி தேவனுடைய மகிமைக்கென்று. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தருடைய கரம், நல்ல கரம் என்னோட இருந்தது, ராஜாவுடைய தயவும் என்னோட இருந்தது என்று அவன் சாட்சி சொல்றவனாக இருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நெகேமியா செய்த இந்த 3 காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அவன் அனுபவித்த காரியம் நம்மளும் அனுபவிக்க முடியும். What he experienced, we too can experience. Life has changed tremendously in Malaysia. I don't know whether you all realize that or not. நீங்க உணர்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா மலேசியால வாழ்க்கை முன்ன போல இல்லை. ரொம்ப ரொம்ப மாற்றக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். What was then is not the same now. These realities are felt all throughout the world. இது மலேசியால மட்டும் நடக்கக்கூடிய இருக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. உலகமெங்குமோ நீங்க பாக்குறீங்கன்னா காரியங்கள் போக போக மோசமாகத்தான் போய்கொண்டிருக்குது. சரிங்களா? ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டார். கடைசி காலத்துல கூறிய இருக்கிற அடையாளங்களா நம்மளுக்கு வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னது அது டைம் ஆஃப் சாரோ, வருத்தத்தின் கூடிய காலமாக இருக்கும். அப்ப தேவஜனமே, நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உலகம் எங்கும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்குது. கடைசி காலத்துக்கு ஐக்கியத்துல போய்கொண்டு இருக்குது. When I became a pastor of the Tamil Methodist Church, there was a certain confidence in our freedom and in our ability as a church today to effectively minister to our surrounding culture. அப்ப புக்கிரத்தன்ல இருக்கும்போது அங்க இருக்க சுத்தி எஸ்டேட்லயோ எங்கேயோ போய் தேவனுடைய சத்தியத்தை செய்தியை சொல்லுவதற்கு அங்க ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தடை இல்லை, ரொம்ப சுலபமாக இருந்தது. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியெல்லாம் நம்ம செஞ்சோம். ஆனா இக்காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஊழியம், சோசியல் கான்சன்ஸ் அடிப்படை ஒரு சின்ன ஊழியம் நம்ம செஞ்சாலும் கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இது நம்முடைய தந்திரம்னு சொல்றாங்க. பல விதத்துல நமக்கு தாக்குதலாக வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. Today that freedom is up for grabs as the ground has shifted beneath our feet. It's no more the same. முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு ட்ராக் கொடுத்தாவே அங்க பெரிய ஒரு கலரமே ஆயிருது. சரிங்களா? ஒரு தாமன்ல போய் ட்ராக் கொடுக்க முடியல.
சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு உங்களை ஏசி திட்டி நீங்க எங்க இருந்து வந்தீங்க மிரட்டி அப்படிப்பட்ட நிலையில நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். What we thought we could always do among other races in Malaysia is now being destroyed. Is now being destroyed. முன்ன ஒரு சீனத்தை கொடுக்கலாம், தமிழகத்தை கொடுக்கலாம், வங்காளிகத்தை கொடுக்கலாம். ஆனா இப்ப அது நாசமா போன ஒரு நிலையில இருக்குது. We are living in times where it's going to be very difficult to witness for Christ. இயேசுக்கென்று சாட்சி பகரக்கூடிய நிலையில இருக்கிற அந்த நிலை ரொம்ப கடினமாக மாறுது. Time has come that Christ disciple literally carrying their cross. இப்ப எப்படிப்பட்ட காலம் தெரியுமாங்க? சிலுவை, உண்மையாகவே உங்கள் சிலுவையை சுமக்கக்கூடிய இருக்கிற அந்த காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம். சரிங்களா? அடி உத வாங்குற காலத்துக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? இந்தியால ஆசிட் ஊத்தி ஒரு ஊழியக்காரத்தை கொலை செஞ்சிட்டாங்க. lately we saw in the WhatsApp they have poured acid on the back of a servant of God and he died because of that. So many servants of God in Maharashtra are being killed. Missionaries are being killed. People in Afghan, Christians in Afghan are being killed for their faith. The days are coming when we will be controlled and be limited in our movement. காலம் வருதுங்க. கட்டுப்பட்ட நிலையில நம்ம செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு லிமிட்டேஷன் போடக்கூடிய இருக்கிற காலம் வருதுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிட் காலத்துல இப்ப நீங்க இந்த ஊசி குத்தாம இந்த வேக்சின் எடுக்காம இருக்க முடியாது. சரிங்களா? அப்படி நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா நிறைய காரியம், நிறைய சுதந்திரம் உங்களுக்கு இருந்து பறிக்கப்பட்டது. Without being vaccinated, you are restricted in your movement. You cannot do a lot of things. You can't go even sit in a shop and eat. The time has come already, church. Open your eyes and see. உங்க கண்களை திறந்து காணுங்க. சரிங்களா? ஒரு காலம் வரப்போகுது, இந்த சீப் இல்லாம கையிலேயோ நெத்திலேயோ இல்லாம நீங்க வாங்க முடியாது, விற்க முடியாது, ஒண்ணு செய்ய முடியாத நிலையில வரக்கூடிய இருக்கிற நிலை வரப்போகுது. The cancel culture is coming. The control culture is coming. So let us be aware, for there is nothing for us to be surprised by. இது அதிர்ச்சி அடையக்கூடிய இருக்கிற ஒரு காரியம் அல்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேதத்துல எல்லாமே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். Because the Lord Jesus has unveiled them all to us. The enemy is effective and active in his onslaught. எதிராளி அவன் ஆக்டிவா இருக்கிறான். சரிங்களா? இஃபெக்டிவா இருக்கிறான் அவனுடைய வேலையில. இன்னைக்கு நம்ம தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். சர்ச் நம்ம எந்திரிக்கணும். அவன் அயலாம உழைக்கிறான். யாரு? எதிராளி. The enemy is working 24 hours. What is the church doing? Are we laid back and not bothered? நம்ம பொறுப்பில்லாதவர்களாக பின்னோக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அங்க நான் எழுதி போட்டிருக்கேன். But we as God's people are laid back and not bothered because we are waiting for the events to turn sour and to be bad. காத்திருக்கிறோம். என்ன காத்திருக்கிறோம்? கழுத்து பிடிக்கிற நிலையில வர்றதுக்கும் நம்ம காத்திருக்கோம். சரிங்களா? The devil is already causing a lot of damage in our children's life. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசாச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப காலமா ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்னும் டபுளாக, இன்னும் மோசமாக அவன் காரியத்தை செய்து வருகிறான். In the last days, Jesus says, children, they will be rebellious. The rebellious spirit in the children are getting worse and worse. பிள்ளைகள் மத்தியில rebellious தமிழ்ல எப்படி சொல்றீங்க தெரியல. அப்படிப்பட்ட ஆவி
அவர்களுக்குள்ள கிரியை செய்யறதாக நாம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் அவங்களுக்கு ஆபத்து, இன்டர்நெட் மூலமாக ஆபத்து, அதோட இப்ப ஸ்மார்ட் போன் வந்து விட்டது, அந்த ஸ்மார்ட் போன் நிமித்தம் அவங்களுக்கு ஆபத்து. இன்னைக்கு அவங்களுடைய சிந்தையை கவர்றதுக்கு பல முறைகள் உண்டு. ஆனா பெற்றோர்களாக இருக்கிற நாம் என்ன செய்யறோங்க? என்ன செய்யறோம்? We need to ask that. Do we perceive all these things? இந்த காரியம்லாம் நம்ம மத்தியில நடக்குது என்று உணர்ந்து கொள்கிறோமா? பார்க்கிறோமா? We can no longer expect the government to be sympathetic to the beneficial role of the church or to our biblical values. ஒரு காலத்துல மிஷனரியை பார்த்து பாராட்டி பேசினார்கள். வெள்ளக்காரர்கள் ஊழியங்களை விதமாக சோசியல் ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாராட்டி பேசினார்கள். சரிங்களா? இப்ப அதெல்லாம் மறந்து விட்டாங்க. சரிங்களா? எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப எந்த விதத்துல நமக்கு தடையாய் நிற்க முடியுமோ, எந்த விதத்துல அவங்களுடைய மதத்தை காத்துக்கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். Time is coming when we can't expect the courts to uphold the religious liberties we always thought would be ours as citizens of Malaysia. அது இப்ப இருக்கோம், இன்னும் சுதந்திரம் இருக்குதுங்க. ஆனா அந்த சுதந்திரத்தையும் பறித்துக் கொள்ள விருப்பப்பட இருக்கிறாங்க. என்னதுங்க? நினைச்சு பாருங்க. இப்ப அண்மைகமாக பாஸ்ல இருந்து ஒரு மினிஸ்டர் சொன்னாரு, அவர் இஸ்லாம இன்னும் அதிகமாக வலுப்படுத்தக்கூடிய உடுட்லோலாம் கொண்டு வரணும்னு இப்படிலாம் எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம மலேசியா அப்படிப்பட்ட ஒரு தேசம் இல்ல, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ஆனா அந்த சம உரிமை இன்னும் எவ்வளவு காலமாக நமக்கு நீடிக்கும் என்று நம்ம யோசிக்கணுங்க. We are living in a world where they are calling evil as good and good as evil. இப்ப நம்ம வாழக்கூடிய இருக்கிற காலம் எப்படி தெரியுமாங்க? நன்மையே தீமையாய் சொல்லி தீமையே நன்மையாய் சொல்லக்கூடிய இருக்கிற காலத்துல நாம் வாழ இருக்கிறோம். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் யூடியூப்ல பார்ப்பேன், அமெரிக்கால இருக்கிற அட்டூழியம் ரொம்ப மோசமா இருக்குது. The homosexual lobby has veto power over what is shown on TV, over who is hired for certain high profile positions, and even over the business decisions of professional sport leagues. அமெரிக்கால டிவியில அந்த ஸ்டேஷன்ல என்ன காட்டணும், என்ன காட்டக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தனைகளாம் வந்துருச்சுங்க. யாரு நல்ல நல்ல பதவியெல்லாம் பெற்றுக்கொள்ள இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஸ்போர்ட்ஸ்லயே பெரிய ஒரு கலகம் வந்துருச்சு பாருங்களா. நீங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்புறம் ஆண்கள் பெண்களுடைய விளையாட்டு போட்டியிலையும் கலந்து கொள்ளலாம் இப்படின்னு நிறைய ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லாமே கலப்படமா இருந்துச்சு. சரிங்களா? ஆண்கள் பெண்களுடைய பாத்ரூம்ல போலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்கால நடக்குதுங்க. அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார்கள். Without question, it has exercised its muscle in imposing its values on our children and on our society. கேள்வி இல்லாத நிலையில இவ்விதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாயத்திலையும் அது நடந்து வரக்கூடிய இருக்கிறதாக இருக்குது. இப்ப இருக்குது, அமெரிக்கால நடக்குதுங்க. Gays and lesbians are in the top post of legislation. சட்டத்திட்ட மன்றத்துல யார் இருக்கிறா தெரியுமாங்க? இந்த ஆண் பெண் உறவு குடியிருக்கிறவர்கள் அவர்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு அவங்க சட்டத்திட்டத்தை மாத்தி அமைக்கக்கூடிய நிலையில காரியங்களை செய்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். உணர்றீங்களா? அறியறீங்களா? Do you realize? Do you perceive? When the prophet Nehemiah surveyed Jerusalem, he saw the ruins of a city destroyed by the Babylonian. நெகேமியா
இவ்விதமாக அவர் எருசலேம்ல இருக்கும்போது அப்படியே ஒரு ஆய்வு பார்க்கும் போது பாபிலோனிய நிமித்தம் அழிக்கப்பட்ட இருக்கிற அந்த கோலம் எப்படிப்பட்டது என்று அவர் பார்த்தாருங்க. What can we learn by it to rebuild the church? இன்னைக்கு சபையை கட்டுவதற்கு நேர்மையா கடந்திருக்கிற அந்த அனுபவத்தின் நிமித்தம் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? 6 காரியம் உங்க மத்தியில நேர்மையா அடிப்படையில நான் பேச விருப்பப்படுகிறேன். Quickly, we are going to examine 6 steps Nehemiah took to rebuild the wall. You know, what's the first step? He sought God in prayer. அடி நேமியா ஜெபம் மூலமாக அவன் தேவனை தேடினவனாக இருந்தான். He prayed for himself. நான் சொன்ன மாதிரி அவன் தனக்காக ஜெபிச்சான். பிறகு அவனுடைய தேசத்துக்காக அவன் ஜெபிச்சான், for his nation, and he even confessed the sins of the forefathers who had brought destruction to Jerusalem. முற்பிதாக்கள் அவர்கள் செய்திருக்கிற அந்த அக்கிரமங்களை, பாவங்களை அவன் தேவன் முன்பாக அறிக்கையிட்டு ஜெபித்து, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று அவன் வருந்தி கேட்டவனாக இருந்தான். The intensity of his prayer was such, he said he prayed night and day. அவனுக்கு வந்திருக்கிற அந்த ஜெபத்தின் பாரம் எப்படிப்பட்ட பாரம் தெரியுமாங்க? அவன் சொல்றான், இரவும் பகலுமும் நான் ஜெபித்தேன். Night and day he prayed. I believe he didn't even eat. அவன் சாப்பிட்டுக்கவே மாட்டான். சரிங்களா? அந்த நிலையில அவனுக்குள்ள அந்த அழுத்தம் இருந்தது. Do we feel the severity of prayer the way Nehemiah felt? இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்க இருக்கிற காரியத்தை, நம்முடைய மதுகள், ஆவிக்குரிய மதுகள் எப்படிலாம் இடிந்து உளுந்து இருக்குது என்று அதெல்லாம் பார்த்து நம் நேர்மையா கூடிய இருக்கிற அந்த அழுத்தத்துக்குரிய நிலையில நம்முடைய ஜெபம் இருக்குதா? The burden and the crushing effect he had for his city was very great. The burden and the crushing effect he had for his city was very great. அவனுக்குள்ள இருக்க அந்த பாரமும் நொறுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை அவனுடைய நகரத்தை பத்தி அது ரொம்ப பெரிதாக இருந்ததுங்க, ரொம்ப பெரிதாக இருக்குது. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குதுங்க? இப்படி நான் சொல்லியும் உங்க உள்ளம் அசையலைன்னா என்னன்னு தெரியல. சரிங்களா? தேவஜனமே, அகாஜதையாக நம்ம இருந்துடக்கூடாது. Don't be so careless. Don't be so careless. If you are not going to prepare yourself now, if you are not willing to take the steps to bring remedy, மாற்றத்தை இப்ப கொண்டு வரதுக்கு அதுக்குரிய அடிகள் நீங்க எடுக்கலன்னா ஒரு நாள் வருந்த போறீங்க. நேமியாவுடைய அடி அவன் தேவனை தேடினவனாக இருக்கிறான். சரிங்களா? நம்மும் தேவனை தேடணுங்க. அந்த ஒரு மனபாரத்துல தேவனை தேட இருக்கிறோம். Are you affected by your surrounding? உங்களுடைய சுற்றுச்சூழலை பார்த்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? Nehemiah's heart was moved by the incident he heard. அவன் கேள்விப்பட்டிருக்கிற அந்த ஜெருசலேம்ல இருக்கிற அந்த மதுகள் இடிந்து உளுந்த அந்த காரியத்தை அவன் கேள்விப்படும் போது அவன் உள்ளம் அசைந்தது. இன்னைக்கு உங்க உள்ளம் அசையப்பட்டதா? Nehemiah knew that even though the rebuilding of the wall was a physical project, at the end of the day, it was only God who could enable them to complete it. நேமியாக்கு என்ன தெரியும் தெரியுமாங்க? இந்த மதிகள் எல்லாம் அது இயற்கையின் செயலாக இருந்தாலும், ஆனா கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாம இந்த மதிகளை மீண்டும் சரிப்படுத்த முடியாது என்று அவன் உணர்ந்தவனாக இருந்தான். கர்த்தருடைய துணை நம்மோட இல்லைன்னா ஒண்ணும் நடக்காதுங்க. If we don't have the favor of God in our life, nothing will work. Yes, I believe that. There was a desperateness of man seeking the Lord.
கர்த்தரை நம்ம ஒரு உருக்கத்தோட தேடி வருவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நேமியா போல உருக்கத்தோட தேவனை தேடக்கூடிய இருக்கிற அந்த நிலைமை வரணும். Are you desperate before God? That is my question. இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, அந்த உருக்கத்தோட தேவனுக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்களா? Church, we too are facing such desperate times. இப்படிப்பட்ட காலகட்டத்துல நாமளும் இருக்கிறோம். சரிங்களா? நான் நினைக்கிறேன் இது இன்னும் மோசமா இருக்குது. நம்ம வாழ இருக்கிற காலம் நேமியாவோட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. And we need to intensify our consistent deep pleading corporate prayer. நம்ம சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு அழுத்தத்துல போகணும். அது ஒரு தொடர்ச்சிக்குள்ள போகணும். நம்ம மன்றாடவர்களாக தேவனுக்கு முன்பாக வர வேண்டும். We must ask, how desperate must the situation become? How desperate must the situation become before we begin a ministry of prayer in our church? இன்னும் எவ்வளவு மோசமா சூழ்நிலை இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெப நிலையில இந்த ஜெப ஊழியம் நம்முடைய சபையில ஆரம்பிப்பதுக்கு நாம் கேட்போம். Before the flood comes, let us build the embankment. தமிழ் அழகா சொல்றேன்ல, வெள்ளம் வர்றதுக்கு முன்பாக அணையே கட்டுவோம். இன்னைக்கு ரொம்ப பேர் வெள்ளம் வந்துட்டு அணையை கட்ட பார்க்கிறாங்க. அது டூ லேட். சரிங்களா? அப்ப சர்ச், உங்களுக்கு நல்ல ஒரு போதகர் இருக்கிறார், ஜெப விழிப்பு உள்ள போதகர் இருக்கிறார். பாஸ்டர் வின்சென்ட் ஜெராஜ் அவர் பிரசிடண்டாக இருக்கும் போதும் நமக்கு அதிகமாக ஜெபத்தை பற்றி வலியுறுத்த தேவ மனுஷனாக இருந்தார். தேவ ஜனமே, அந்த உணர்த்துதல் இன்னும் அதிகரிக்கப்படணும். That conviction that came upon Pastor Vincent Jairaj when he was a president, that must escalate, because time is not mellowing down, it's becoming worse. So church, let us seek the Lord. Nehemiah sought the Lord. The second thing he did, he sought his people's help. He sought his people's help. In verse 17, 17வது வசனத்துல அவன் அங்க சொல்றான், வாருங்கள் நாம் கட்டுவோம். அவன் சொல்ல, நான் எருசலேமுக்கு வந்திருக்கிறேன், இந்த மதுகளை நான் கட்ட போறேன் அப்படின்னு அவன் சொல்லலைங்க. அவன் சூழ்நிலைகளை பார்த்து தேவனை நோக்கி அவன் கதறி பிறகு ஜனங்கள் மத்தியிலே அவன் தேடி போனவனாக இருந்தான். Alone he is unable to accomplish this mega project. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்க. ஒண்டி அவன் செய்ய முடியாது. கொஞ்சம் பேர் வச்சு இன்னைக்கு பிசாசு கொண்டு வர அலங்கோலங்களை நம்ம சரிப்படுத்த முடியாது. பிசாசு சேர்ந்து ஊழியம் செய்யறான், வேலை செய்யறான். இன்னைக்கு சபை இப்படி இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். He needed the people to stand by him. ஜனங்கள் நெகேமியாவோட இணைந்து இருப்பது ரொம்ப முக்கியம் என்ற அவன் உணர்ந்தவனாக இருக்கிறான். To build the body, we need every member to work along. இன்னைக்கு நாம தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். சரிங்களா? இந்த சரீரம் கட்டப்படணும்னா ஒவ்வொரு அவைகள் சேர்ந்து வரணுங்க, அது பாடுபடணும். சரிங்களா? The only way the church is going to overcome the onslaught of the devil is when the church comes together. Every member comes together and work. When we stand as one force, the devil can never penetrate. நம்ம ஒரு force, அதாவது ஒரு பலனாக நிலையில நம்ம இருக்கும்போது பிசாசு எந்த விதத்துல நம்ம எதிர்க்கவே முடியாது. There is a great strength in unity. நம்ம ஒற்றுமை, அதுல பெரும் பலன் இருக்குதுங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். The psalmist says, "Behold, how good and pleasant it is when brothers dwell in
unity, coming together as great strength. When two people will come together and agree in the prayer, Jesus said, my Father in heaven will answer. Hallelujah. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எதை என் பிதா ஆண்டல கேட்க இருக்கிறார்களோ அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒருமன ஜெபம் ரொம்ப முக்கியங்க. நம்ம சேர்ந்து ஜெபித்து ஆண்டவர்ல வரும்போது நம்ம சேர்ந்து இந்த ஆவிக்குரிய இருக்கிற உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் செயல்படுவார். We all have to make the decision to stand together for the task ahead. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்துக்கு நம்ம சேர்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். Nehemiah had a vision, and in order to accomplish it, he needed the involvement of the community. நெகேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு சமுதாயத்துக்குரிய இருக்கிற கலந்து நிலை அவருக்கு தேவையாக இருந்தது. Today I throw out the invitation to see who among us would buy into this vision. இந்த தரிசனம் இப்பயும் தரிசனம் இருக்குது. நம்ம ஜெபிக்கக்கூடிய இருக்கிற மக்களாக எழும்பணும். இந்த தரிசனத்துல நீங்க உங்களுக்குள்ள யாரு இதுல நானும் நிக்கிறேன் பாஸ்டர், நானும் வரேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது புதுசு இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்றது புதுசு இல்லை. இது பல வருஷமாக பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். 24/7 prayer இப்படிலாம் நம்ம சொல்லி வருகிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம வாழ இருக்கிற அந்த காலகட்டம் இட் நீட்ஸ் டு இன்டென்சிஃபை. இது அதிகரிக்கக்கூடிய நிலையில வரணும். மூன்றாவது லேட் ஓனர்ஷிப் ஆன் த கம்யூனிட்டி. லேட் ஓனர்ஷிப் நினைக்கிறேன். இந்த 3ஓட நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? அடுத்த மாசம் வரும்போது I will continue because time doesn't permit for me to speak more than that. By 10 o'clock we want to finish the service. So the third point is this: late ownership on the community. The people said, let us rise up and build. சரிங்களா? யோசுவா சொன்னார் ஜனங்களை பார்த்து. ஆரம்பத்துல 17வது வசனத்துல யோசுவா சொன்னாரு, let us build the wall. வாருங்கள் நாம் இந்த மதில்களை கட்டுவோம். இப்ப மாறுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள் சொல்றாங்க, வாருங்கள் நாம் இந்த மதில்களை கட்டுவோம், நாம் இந்த மதில்களை கட்டுவோம். இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வந்திருக்கிற தரிசனம் அது பொதுவான தரிசனமாக அவர் மாத்துறார். சமுதாயத்துக்கும் இதுல பங்கு உண்டு, இந்த பங்குல அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க நெகேமியா மாத்தி அமைக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். It should not be the pastor's vision alone, but ours. இன்னைக்கு தரிசனம் பாஸ்டர்கிட்ட இருந்து வந்தாலும் அது பாஸ்டருடைய தரிசனம் மட்டும் இருக்கக்கூடாது. சபை மக்கள் அந்த தரிசனத்துல அவர்கள் உரிமை எடுத்துக்கொள்ளணும். The people must start owning that vision. Only then you can see the success of that vision. அதுக்கு பிறகுதான் அதுக்குரிய இருக்கிற வெற்றியை நம்ம பார்க்க முடியும். Whole family were included. நீங்க நல்லா நெகேமியா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரத்துல அங்க எல்லா ஒரு பட்டையிலே போட்டிருக்குது. அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசாரியில இருந்து அப்படியே ஜனங்களுடைய அந்த பேர்கள்லாம் யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, எந்த குடும்பம் என்ன செஞ்சது, அந்த ஒரு பட்டியலே அங்க போட்டிருக்குதுங்க. அவங்க குடும்பமாக இதுல உழைத்தவர்களாக இருக்கிறார்கள். There are long lists of families, and the reason they were included in that, Nehemiah knew these families have to have a sense of ownership. ஏன் இந்த குடும்பத்தெல்லாம் நெகேமியா சேர்த்தார்னா, அவர்கள் இந்த தரிசனத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதுல அவர்களுடைய தரிசனம் என்று எண்ணிக்கொண்டு செய்யறவர்களாக மாறணுங்க.
In fact, each family built their own part of the wall. உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்க அங்க நல்லா வாசிச்சீங்கன்னா அவங்க வீடு எங்க இருக்குதோ அந்த இடத்துல, அந்த வட்டாரத்துல மதில்கள் உடைந்திருந்தால் அந்த குடும்பங்கள் அங்க இருக்கிற மதில்களை அவர்கள் சரிப்படுத்தினவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய எண்ணத்துல, யோசனையில என்ன தெரியுமாங்க, இந்த வழியாக எங்களுடைய எதிரி வந்துடக்கூடாது, இந்த வழியாக எங்க எதிரி வந்துடக்கூடாது. சரிங்களா? I don't want him coming over my part of the wall. Him na edri. The families bought into the vision. அங்க இருக்கிற குடும்பங்கள் அவர்கள் அந்த தரிசனத்தை அவர்கள் ஏற்ற ஒரு நிலையில இருந்தவர்களாக இருக்கிறார்கள். They were convicted and concerned of their part. அவங்களுடைய பகுதியை குறித்து அவங்க கரிசனை உள்ளவர்களாக இருந்தாங்க, உணர்த்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் இந்த செய்தியை கேட்டு உணர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? கரிசனைக்குரியவர்களாக இருக்கிறீங்களா? அதான் அங்க கேள்வி. Are we convicted? Are we concerned of our part? அங்க இருக்குதுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are all called. There's a common call. Yes, pastor and me is called to be pastor. And that is a specific call. But you and I are all called by God. By God. We are all called by God. We have a part to play in the body. சரீரத்துல அவங்களாக இருக்கிற நாம் நம்முடைய அந்த கிரியை செய்யணுங்க, அந்த வேலையை செய்யணுங்க. In the church, if there is going to be spiritual rebuilding, it will not be from the top down. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய மீண்டும் கட்டப்படக்கூடிய காரியம் வர வேண்டும் என்றால் அது மேலிருந்து கீழே வரக்கூடிய இருக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. It will be built from the bottom up. அது கீழிருந்து மேல கட்டக்கூடியதாக இருக்குது, so to speak. And families need to be rebuilt. குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். The top must give direction. மேல இருந்து என்ன வரணும்? நேமியா மாதிரி டைரக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? இது இப்படி செய்யுங்க என்று அவரு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். So the top must give direction, but the structure must be from bottom up. ஆனா அதனுடைய தமிழ்ல ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்ல தெரியல. அந்த ஸ்ட்ரக்சர் கீழே இருந்து போகணுங்க. எத்தனை பேரு கட்டடம் அந்தரத்துல கட்டி பிறகுதான் கீழே வராங்க? அப்படி இல்லைங்க. ஃபவுண்டேஷனை போட்டுதான் கீழே ஒழுங்கா நல்ல ஃபவுண்டேஷன் போட்டுதான் பிறகு அந்த கட்டடத்தையே கட்டுவாங்க. அப்ப கீழே இருந்து தான் மேல போகணுங்க, மேல இருந்து கீழே வருது இல்ல. அப்ப தேவ ஜனமே, டைரக்ஷன் மேல இருந்து வரணும், ஆனா ஆரம்பம் கீழங்க, குடும்பத்துல இருக்குதுங்க. இதை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். Parents must train their children spiritually and not expect others to do it for the church, nor the church to do it. இன்னைக்கு ரொம்ப பேரு என்ன நினைக்கிறாங்க? டீச்சர் பார்த்துக்குவாங்க, சரிங்களா, சர்ச் பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு, அந்த பொறுப்பு நாம் செய்யாதபடி மத்தவங்க நம்ம தள்ளி விடுறாங்க. அது பெரிய ஒரு தவறுங்க. உங்க குழந்தைங்க, அம்மா மரங்களை நீங்க பெத்து எடுத்த பிள்ளைங்க, சரிங்களா, அது பெத்தெடுத்து உங்க கையில தான் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க உணரணும், அறியணும், உங்க பிள்ளைங்களை நீங்க தான் ஆவிக்குரிய காரியத்துல அத பயிற்சி கொடுத்து வழி நடத்தக்கூடியவதாக இருக்க வேண்டும். மற்றவங்க அனுதாபப்படுவானோ, others will sympathize, the government or the church or other people will sympathize. நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. Parents must be involved to see their loved ones preserved and the larger culture change. வீடு சரியா இருந்தா தான்
நாடு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வீடு சரியால நாடு சரியா இருக்காதுங்க. அப்ப உங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் காக்கக்கூடியவர்களாக இருக்கும். நீங்க உங்க வீட்டை காக்கும் போது வெளியே இருக்கிற அந்த larger community can be changed. So I said this, good home will bear good family. ஒரு நல்ல இல்லம் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டும். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டும். ஒரு நல்ல சமுதாயம் will a good community will bring good society. சரிங்களா? So a community will bring a good society and eventually a good nation. அப்ப சமுதாயம் கட்டப்படும் போது ஜனங்கள் கட்டப்படுவாங்க, அப்புறம் நாடே கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்குங்க. இன்றைய தினத்துல 3 காரியம் நம்ம பார்த்தோம். இன்னொரு 3 காரியம் இருக்குது. அடுத்த முறையில நம்ம பேசும்போது நம்ம அதை பார்ப்போம். 6 அடிகள் 3 அடிகள். அடி நெகேமியா தேவனை தேடணும். தேவன் இல்லாமல் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. 2வது அவன் ஜனங்களை சமுதாயத்தை தேடி போனான். ஏன்னா நம்ம ஒரு சரீரம், நம்ம இணைந்தால்தான், சேர்ந்து ஊழியம் செஞ்சாதான் பிசாச முறியடிக்க முடியும். 3வது ஜனங்கள் மேல் அவன் அடைந்த அந்த தரிசனத்தை அவர்களுடைய தரிசனமாக மாத்தினான். He laid ownership on the community, the vision. So if we do that, God will bless us. God will bless us. We got another 10 minutes to finish. Let's look to God in prayer. I will ask Pastor Vincent Jaras to lead us in this time. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனை, நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க நீர் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி. கேட்பது மாத்திரமல்லப்பா, நாங்கள் செயல்படுவதற்கு நீர் கிருபை கொடுத்தே. ஒவ்வொரு போதும் நாங்கள் கர்த்தாவே தேவ பயத்தோடு உத்தமத்தோடு உண்மையோடு நாங்கள் எல்லா காரியங்களும் நேரெடுக்க கிருபை தரும் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, எங்கள் மத்தியில் இருக்கும் தேவனே அலங்கோலங்களை பார்க்கும்போது, இடிந்து விழுந்திருக்கும் மதில்களை நாங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே ஓடி நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு கிருபை தாங்கப்பா. தெய்வ பயத்தை தருவேன் தேவனே. நாங்கள் தெய்வ பயத்தோடு உம்மிடத்துல வந்து ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும் அப்பா உங்களுடைய சத்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் அப்பா நாங்கள் செயல்படுவதற்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அன்பை நாங்கள் இவ்விதமாக கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கேட்ட செய்தியின் பிரகாரம் எப்பொழுதுமே கர்த்தாவே நெகேமியாவை போல ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல தரித்திருக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. குடும்பமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட நபராக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து அதிகமாக தேவனை நம்மளுடைய பாதங்களை காத்திருந்து மதங்களை எழுப்புவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். மட்டுமல்லாமலப்பா, நாங்கள் எப்பொழுதுமே பிறரையும் தூண்டுவித்து எல்லாருமாக நாங்கள் சேர்ந்து இணைக்கப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து கட்டுவதற்கு நீர் கிருபை கொடுப்பே தேவனே. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாவற்றையும் நீர் இணைத்திடும்படியாக உங்களிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், ஊழியங்கள், கடமைகள் எல்லாவற்றையும் சொந்தம் கொண்டாட கிருபை தரும் அப்பா. நாங்கள் அதை அசட்டை பண்ணி மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லாதபடிக்கு எப்பொழுதுமே கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற பொறுப்புணர்வை அதை நாங்கள் எப்பொழுதுமே சிறப்பாய் எண்ணி நாங்கள் அதற்கு அடிப்பணியை கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் தொடர்ந்து கிரியை செய்யும் தேவனே, நீ தொடர்ந்து நடத்தும். கர்த்தருடைய தூய நாமம், கர்த்தருடைய மேலான மேன்மையான மகிமையான நாமம் எப்பொழுதும் எங்கள் மத்தியில உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டுவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நாங்கள் கட்டுபவர்களாக காணப்பட கிருபை தரும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். பாஸ்டர் வின்சன் அதிகமாக நடைபெறும் சூழ்நிலைகள் நம்ம மத்தியில, நம்ம தேசத்துல, நம்ம உலகத்துல நடைபெறுகின்ற அநேக காரியங்கள் எல்லாமே அறிகுறிகளாக இருக்கிறது. இதன் அடிப்படையில நம்ம விழித்திருக்க வேண்டும். நாம் எழும்ப வேண்டும், எழும்பி கட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட நாம்
எல்லாருமாக சேர்ந்து இறுதி பாடலாக நம்ம இந்த பாட்டை நம்ம பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இறுதியாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியங்களிலும் தெய்வன் தான் நமக்கு வெற்றியை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து முடிப்போம். பாஸ்டர் வின்சென்ட் ராயர் நம்மை ஜெபத்துல நடத்தி ஆசீர்வாதமும் கூறுவார். Let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வேளையிலே ஒரு குடும்பமாக நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ளவும் தேடவும் உம்முடைய சன்னதிலே வரவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் நடத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் ஒரு காரியமும் செய்ய முடியாது. Lord, apart from you, we can do nothing, Lord. That's why you said, abide in me and I will abide in you. Help us, Lord. Help us in our journey. We need your strength, Lord. We need your power. Without you, Lord, we are nowhere and we are nobody. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் இல்லை ஐயா. ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது யாரும் எங்களை எதிர்க்க முடியாது என்று நாங்கள் உணர்கிறோம். The Bible says, when you are with us,
when you are for us, nothing can come against us, Lord. Paul says, I can do all things through Christ who strengthened me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சகாயத்தையும் செய்து முடிப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார் ஐயா. ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய துணை அதிகமாக எங்களுக்கு அவசியம், தேவை ஐயா. நீர் எங்களை நடத்தும் சுவாமி. நாங்கள் மீண்டும் சரிப்படுத்த வேண்டும் என்றால், மீண்டும் கட்ட வேண்டும் என்றால் நீர் இருக்கணும் சுவாமி. உம்முடைய பிரசனம் இல்லை என்றால், உம்முடைய பிரசனம் எங்களுக்கு ஒரு வேலியாய் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. God, Moses say, if your presence does not go with us, don't take us from this place. Lord, we are special because of your presence. உம்முடைய சமூகம் இருக்கிறதுனால தான் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஐயா. ஆகையால் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்திருக்கத்தக்க, முக்கியமாக டிஎம்சி சாலம் மக்கள் ஜனங்களை சூழ்ந்திருக்கத்தக்க செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய ஒரு கட்டட நீதி இருக்குது ஐயா. கட்டடம் அடுத்த வருஷம் கட்டப்பட வேண்டும் ஐயா. நீர் எங்களோட இருந்தால் அது கட்டப்படும் ஐயா. Lord, if you are with us, Lord, if you journey with us, Lord, we know this building is indeed, Lord, there for us, Lord. It will be built. It will be built, Lord. Therefore, bless, Lord. Bless pastor, bless the leaders, and bless the building committee. Lord, every effort that they take, Lord, we pray it will be beneficial, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி ஐயா, அது இயற்சியாகத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரமே எங்கள் யாவருமோடு இருந்து தங்கி வரத்தக்க, முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆம் சுவாமி, ஆவிக்குரிய காரியம் சரியாய் இருக்கும் போது இயற்கையின் காரியமும் அது சரியாய் அமைந்து கொள்ளும் சுவாமி. நீரே நடத்தும் ஐயா, நடத்தும். பாஸ்டரோட தங்கும், விஜயாக்காவோட தங்கும், பிள்ளைகளோட தங்கும், பேரப்பிள்ளையோட தங்கும் சுவாமி. இந்த குடும்பத்தை இன்னும் விருத்தியாக்கும் ஐயா. பாஸ்டரை இன்னும் வல்லமையாகவே நீர் பயன்படுத்தும் சுவாமி. அவருக்குள்ள இருக்கிற அனுபவம், அவருக்குள்ள இருக்கிற அந்த திறமை ஆண்டவரே நீர் பயன்படுத்தி அது பல கனிகளை கொடுக்கக்கூடிய நிலையில நீர் ஐயாவை நிறுத்த செய்ய நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் எல்சிசியோடும் தங்கும், தலைவர்களோட தங்கும். இன்று நாங்கள் கூடி வரும்போது, பேசும்போது நீர் எங்கள் நடுவில் இருந்து எல்லா காரியத்தையும் விவரித்து செய்து வரத்தக்க இயேசு இனி நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மீண்டும் கட்டக்கூடியவராக இருக்கத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ఎవరికి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. 1 or 2 minutes அறிவிப்புகளை தெரிவிச்சிடுறேன். ஓகே, ஒன்று வந்து நம்ம ஓய்வு நாள் பள்ளி வந்து 10:15 ஆரம்பிக்கும். 10:15 ஓய்வு நாள் பள்ளி ஆரம்பிக்கும். சோ அதனால தயவு செய்து பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. நான் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். சோ தயவு செய்து கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம அதிகமாக பிரயாசப்பட்டு கொஞ்சம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம வந்து வரவேற்கணும். வரவேற்பதோடு கூட அவர்களுக்கு வழிகள் வகுத்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியின் பிரகாரம் குடும்பத்துல நம்ம தான் முயற்சி எடுத்து நம்ம அதெல்லாம் செய்யும் போதுதான் சின்ன காரியங்கள்ல உண்மையா இருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, ரெண்டாவது நம்ம எல்சிசி வந்து கொஞ்ச நேரம் கூடுவோம், நீண்ட நேரமாக இருக்காது, கொஞ்ச நேரம் தான். பட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் ரைசிங் நடைபெறும். இந்த ஃபண்ட் ரைசிங் வந்து ஆக்சுவலி பிளான் பண்ணல, ஆனா சகோதரி வயலட் தான் அதையும் இணைத்துக் கொண்டார்கள். அதனால யார்கிட்டயும் நான் சொல்ல முடியல. I couldn't tell anyone about the fundraising because it was last minute, last night தான், late night வந்து அதை பத்தி தீர்மானித்தோம். சரி, அதையும் இணைத்துக் கொள்ளலாம். பிகாஸ் ஒரு மீட் பண்றதுனால திரும்ப திரும்ப நம்ம மீட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். சோ அதனால ஒரே நம்ம வந்து அதையும்
கோத்ரூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஸோ ஃபண்ட் ரைசிங்ல உள்ளவங்களும் நீங்க தங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அண்ட் தென் பைபிள் ஸ்டடி இந்த புதன்கிழமை நடைபெறும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அண்ட் தென் யூத்ஸ்க்கு வந்து செல் குரூப் மீட்டிங் வந்து யூத்ஸ்க்கு வந்து Thursday நடைபெறும். ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு பிரேயர் வந்து வழக்கமாக நடைபெறும். எல்லாருமா வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த ஃப்ரைடே பிரேயர் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபித்து வருகிறோம் கொஞ்ச நேரம். அந்த ஃப்ரைடே பிரேயர்லயும் நீங்க வந்து எல்லாருமா கலந்து கொள்வது முக்கியம். இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியின் பிரகாரம் ஜெபிக்காம ஒன்றும் நடக்காது. ஜெபிக்காட்டினாக்க நம்ம கட்ட முடியாது. சோ எல்லாம் அனுகூலமாக தான் போகும். சோ அதனால நம்ம வந்து ஜெபத்தோடு நம்ம கட்ட வேண்டும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 19ஆம் தேதி நடைபெறும். டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 19ஆம் தேதி நடைபெறும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டெலிகேட்ஸ் வந்து அதுல கலந்து கொள்வார்கள். அண்ட் தென் நம்மளுக்கு ஸ்தோத்திர ஆராதனை வந்து இந்த மாதத்துல நடைபெற வேண்டியது. பட் இந்த கோவிட் காலத்தினால நம்ம வந்து கொஞ்சம் தாமதித்து அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைத்திருக்கிறோம். ஸோ அதன் காரணமாக தான் ஒரு காரணம் வந்து LCCயும் கூடுறோம் எப்படி நம்ம இதை வந்து செய்யலாம் அப்படின்னு பேசுறதுக்காக. ஸோ நம்ம ஜெபத்தோடு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம இதை வந்து எடுக்கிறது நல்ல ஒரு காரியமாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். கர்த்தர் வந்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். LCC மெம்பர்ஸ் தயவு செய்து நீங்க வந்து போக வேண்டாம். ஸ்டே பேக் பண்ணிருங்க. இதே ஜூம்ல தான் மீட்டிங் பாஸ்டர் ரின்சன் ராயலும் நம்மோட கூட சேர்ந்து கொள்வாங்க. God bless you all. Amen. God bless you all. Stotram. God bless. Amen.